சிறிய கரடியின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ஒரு காலத்தில் ஒரு பனிச்சறுக்கு காட்டில் பென்னி என்ற சிறிய கரடி வசித்து வந்தது. பென்னி கிறிஸ்துமஸை உலகில் எல்லாவற்றையும் விட அதிகமாக நேசித்தார். ஒவ்வொரு ஆண்டும் விலங்குகள் உயரமான பைன் மரங்களை ஒளிரும் விளக்குகள் மற்றும் வண்ணமயமான ஆபரணங்களால் அலங்கரிப்பதை அவர் பார்ப்பார். ஆனால் இந்த ஆண்டு பென்னிக்கு ஒரு சிறப்பு ஆசை இருந்ததவர் தனது அம்மாவுக்கு சரியான பரிசை கண்டுபிடிக்க விரும்பினார். கிறிஸ்துமஸுக்கு முந்தைய நாட்கள் குளிர்ச்சியாக இருந்தன, ஆனால் பென்னி அதை பொருட்படுத்தவில்லை. அவர் தனது அம்மாவை சிரிக்க வைக்கும் ஒன்றை உயரமாகவும் தாழ்வாகவும் தேடினார். அவர் பளபளப்பான பைன்கோன்கள், அழகான சிவப்பு பெர்ரி மற்றும் ஒரு பறவையின் மென்மையான இறகு கூட கண்டார். ஆனால் அவற்றில் எதுவும் சரியாகத் தெரியவில்லை. ஒரு குளிர்ந்த காலை பென்னி காடுகளில் அலைந்து திரிந்தபோது ஒரு கிளையில் அமர்ந்திருக்கும் ஒரு வயதான புத்திசாலித்தனமான ஆந்தையை அவர் கண்டார். "நீ என்ன தேடுகிறாய், சிறிய கரடி?" என்று கேட்டது ஆந்தை. "என் அம்மாவுக்கு சரியான பரிசை கண்டுபிடிக்க விரும்புகிறேன்" என்று பென்னி வருத்தத்துடன் கூறினார். "ஆனால் நான் போதுமான சிறப்பு எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை." ஆந்தை ஒரு கணம் யோசித்து பிறகு புன்னகைத்தது. "சிறந்த பரிசுகள் இதயத்திலிருந்து வருகின்றன. உங்கள் அம்மா மீது நீங்கள் கொண்டுள்ள அன்பிலிருந்து நீங்கள் ஏன் ஏதாவது செய்யக்கூடாது?" பென்னியின் கண்கள் கலங்கின. அவர் அவசரமாக வீட்டிற்குச் சென்று நாள் முழுவதையும் உள்ளே சிறிய பிரகாசமான பனிப்பாறைகளுடன் ஒரு அழகான பனிக்கோளத்தை உருவாக்கிக் கழித்தார். அவர் அதை கவனமாக ஒரு மரப்பெட்டியில் வைத்து பிரகாசமான சிவப்பு ரிப்பனால் சுற்றி வந்தார். கிறிஸ்துமஸ் தினத்தன்று பென்னி தனது அம்மாவுக்கு பனி பூகோளத்தை கொடுத்தார். அவளை இறுக்கமாக கட்டிப்பிடித்தபோது அவள் கண்கள் மகிழ்ச்சியால் பிரகாசித்தன. "இது எனக்கு கிடைத்த மிக அழகான பரிசு, பென்னி" என்று அவள் சொன்னாள். அவர்கள் பகிர்ந்து கொண்ட அன்புதான் சிறந்த பரிசு என்பதை அறிந்த பென்னி புன்னகைத்தார். எனவே அந்த கிறிஸ்துமஸ் பென்னிக்கும் அவரது அம்மாவுக்கும் இருந்த மகிழ்ச்சியான ஒன்றாகும். இது காதல், சிரிப்பு மற்றும் பருவத்தின் மந்திரத்தால் நிரம்பியது. முடிவு.